கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி தேவாலயங்களில் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு பவனி, திரளான கிறிஸ்தவர்கள் ஓசன்னா பாடல்கள் பாடியபடி பங்கேற்பு. வீடுகளுக்கே நேரடியாக சென்று வாக்கு சேகரிக்கும் பணி துவக்கம். முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக மாவட்ட தேர்தல் துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடு. புதுச்சேரியில் நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சி, காவல்துறை உயர் அதிகாரிகள் முன்னிலையில் பல்வேறு புகார்களுக்கு உடனடி தீர்வு. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு கோலங்கள், காரைக்கால் மாவட்ட தேர்தல் துறை சார்பில் ஏற்பாடு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி புனித அன்னை பாத்திமா ஆலயத்தில் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். கிறிஸ்தவர்களின் 40 நாள் தவக்காலம் புனித வெள்ளி மற்றும் அதனைத் தொடர்ந்து வரும் ஈஸ்டர் பண்டிகையுடன் நிறைவடையும். சாம்பல் புதனுடன் தொடங்கிய 40 நாள் தவகாலத்தின் கடைசி வாரத்தை புனித வாரமாக கடைபிடிக்கின்றனர். அந்த வகையில் புனித வாரம் தொடங்கிய ஞாயிற்றுக்கிழமை அன்று அனைத்து தேவாலயங்களிலும் குருத்தோலை பவனி கடைபிடிக்கப்படுகிறது. ஜெருசலம் நகரில் இயேசு கிறிஸ்து வருகை தந்த போது அவரை உற்சாகமாக வரவேற்கும் விதத்தில் குருத்தோலைகளை கையில் ஏந்தியபடி ஓசானா பாடல்களை பாடி வரவேற்றதாக கூறப்படுகிறது. இதனை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் புனித வாரத்தின் தொடக்கமான முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று குருத்தோலை ஞாயிறு பவனி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் குருத்தோலை ஞாயிறு பவனி நடைபெற்றது. இதில் ஆலய பங்கு தந்தைகள் முன் செல்ல ஏராளமான கிறிஸ்தவர்கள் அவரை பின்தொடர்ந்து சென்று ஓசானா பாடல்களை பாடி பவனி வந்தனர். அந்த வகையில் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற தேவாலயங்கள் ஒன்றான தட்டாஞ்சாவடி புனித அன்னை பாத்திமா ஆலயத்தில் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர். தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. புதுச்சேரியில் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் வாக்களிக்க ஏதுவாக வீடுகளுக்கே நேரடியாக சென்று வாக்கு சேகரிக்கும் பணியினை மாவட்ட தேர்தல் துறை சார்பில் துவங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதையொட்டி கடந்த 15ஆம் தேதி முதல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், லட்சிய ஜனநாயக கட்சியும், இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ், திமுக கட்சிகளும், தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாற்றுத்திறனாளிகள் 85 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்க மாற்றுத்திறனாளிகள் 1616 பேரும், 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் 2070 பேரும் விண்ணப்பித்திருந்தனர். அவர்களுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. இதில் வாக்கு சேகரிக்கும் அதிகாரி, வாக்குச்சாவடி அலுவலர், நுண் பார்வையாளர், ஒரு புகைப்படக்காரர், ஒரு காவல்துறையினர் என 5 பேர் கொண்ட குழுவினர் ஏற்கனவே வாக்களிக்க விண்ணப்பம் கொடுத்தவர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்றனர். அங்கு வாக்குச்சாவடி போல வாக்களிக்கும் அறை என அட்டையால் தடுப்பு ஏற்படுத்தி வாக்காளர்கள் ரகசியமாக வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து வாக்குப்பதிவு முடிந்தவுடன் அந்த வாக்குகளை வாக்குப்பெட்டியில் சேகரித்தனர். ஞாயிற்றுக்கிழமை அன்றும் இந்த வாக்குப்பதிவு நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் நேரடியாக புகார்களை பெற்று உடனடி தீர்வை கண்டனர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்கள் மன்றம் என்ற குறைகேட்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த வார சனிக்கிழமை முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்ற கூட்டத்தில்
முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன், தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதடராமன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் புகார்களை நேரடியாக கேட்டு அவற்றுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுத்தனர். காரைக்காலில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, பயிற்சி IPS அதிகாரி டேனியல் ராஜ், காவல் கண்காணிப்பாளர்கள் சுபம் சுந்தர்கோஷ், பழனிவேல் ஆகியோர் பொதுமக்களிடம் புகார்களை பெற்றனர். லாஸ்பேட்டையில் வம்சிதர் ரெட்டி தலைமையிலும், மாஹேயில் காவல் கண்காணிப்பாளர் விஜயன்குமார் தலைமையிலும், ஏனாமில் காவல் கண்காணிப்பாளர் வரதராஜன் தலைமையிலும் பொதுமக்கள் புகார்களை கேட்டறிந்து தீர்வு காண நடவடிக்கை எடுத்தனர். புதுச்சேரியில் நடந்த மக்கள் மன்றத்தில் ஒட்டுமொத்தமாக 13 பெண்கள் உட்பட 159 பேர் கலந்து கொண்டு 34 புகார்கள் அளித்தனர். இதில் உடனடியாக 28 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டது. மேலும் போக்குவரத்து காவல் நிலையங்களில் போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் லக்ஷனா சிங், பக்தவச்சலம் ஆகியோர் போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் போக்குவரத்து பிரச்சனைகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக குறைகளை கேட்டறிந்தனர். காரைக்காலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி கடற்கரை சாலையில் கோலங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் 2026 வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ளதை முன்னிட்டு புதுச்சேரியின் பிராந்தியமான காரைக்காலில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேர்தல் துறையும் இணைந்து 100% வாக்குப்பதிவு நடைபெற வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவு நடைபெற வலியுறுத்தியும், நேர்மையாக வாக்களிக்கவும், வாக்கு விற்பனைக்கு அல்ல மற்றும் வாக்களிப்பது நமது உரிமை என்பதை வலியுறுத்தி காரைக்காலில் உள்ள 5 தொகுதிகளைச் சேர்ந்த மகளிர் சுய உதவி குழுவினர் 100க்கும் மேற்பட்டோர் காரைக்கால் கடற்கரை சாலையில் வண்ண கோலங்கள் வரைந்து அதில் தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வாசகங்களை காட்சிப்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இக்கோலங்களை ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்து தங்களது செல்போன்களில் புகைப்படம் எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட கீரப்பாளையம், திப்பராயப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது அப்பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தொகுதிக்குட்பட்ட உப்பளம் தொகுதி கீரப்பாளையம் பகுதியில் முத்துமாரியம்மன் தெரு, அங்காளம்மன் கோவில் வீதி, திப்பராயப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று துண்டு பிரச்சுரம் வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இம்முறை வெற்றி பெறுவது உறுதி என அப்பகுதி மக்கள் அவரிடம் தெரிவித்து அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். அப்பகுதியில் உள்ள ஏராளமான பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்தும், இளைஞர்கள் அவருக்கு மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த திரளான தொண்டர்கள் படைசூழ உப்பளம் தொகுதியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்ற காது, மூக்கு, தொண்டை அறுவை சிகிச்சை குறித்த பயிற்சி முகாமில் மருத்துவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சுகாதார இயக்கத்தின் கீழ் தேசிய காது கேளாண்மை தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு திட்டத்தின் சார்பில் ENT சிறப்பு நிபுணர்களுக்கான 4வது அறுவை சிகிச்சை பயிற்சி முகாம் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் முதல் நாளான சனிக்கிழமை அன்று புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 90க்கும் மேற்பட்ட ENT மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். இதில் காது நோய்களுக்கான நவீன அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர் அருண் அலெக்சாண்டர், மருத்துவர் பிரபு மற்றும் மருத்துவர் கீதா ஆகியோர் விரிவான பயிற்சி அளித்தனர். முன்னதாக இந்த முகாமினை இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் ரமேஷ் மற்றும் அதிகாரிகள் துவக்கி வைத்தனர். இதற்கான ஏற்பாடுகளை அரசு மருத்துவமனை ENT துறை தலைவர் மருத்துவர் ஸ்டாலின் சிவகுருநாதன் தலைமையிலான குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணியில் உள்ள நேய மக்கள் கழகத்தின் சார்பில் அதன் தலைவர் நேரு அப்பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களின் பேராதரவுடன் உருளையன்பேட்டை தொகுதியில் நேய மக்கள் கழக தலைவர் நேரு என்கிற குப்புசாமி தொடர்ந்து மக்கள் சேவை செய்திட வரிசை எண் 7 குக்கர் சின்னத்தில் வாக்களிக்குமாறு புதுப்பாளையம் வார்டு, சஞ்சய் காந்தி நகர், பாவேந்தர் வீதி, வஉசி வீதி, தமிழ்மகள் வீதி போன்ற பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் அப்பகுதி மக்களின் நலனுக்காக சுத்தமான குடிநீர் வழங்கிட சுதேசமில் வளாகத்தில் உள்ள 2 அடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து குடிநீரை சுத்திகரிக்கும் வகையில் உவர்நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு அதன் மூலம் சுத்தமான குடிநீர் வீடுகளுக்கு விநியோகிக்கும் வகையில் வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினார். மேலும் அப்பகுதியில் மின் பற்றாக்குறை போக்கும் வகையில் புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளதையும், இப்பணிகள் தொடர அனைவரும் குக்கர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நிகழ்வின் போது உருளையன்பேட்டை தொகுதி தமிழக வெற்றி கழக பிரமுகர்களும் நிர்வாகிகள் மற்றும் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள் பிரமுகர்கள் என பெரும் திரளாக கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் ஒரே நாளில் பல்வேறு தரப்பினரிடமிருந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் சைபர் மோசடி நடைபெற்றுள்ளதை தொடர்ந்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி பூமியான்பேட்டையை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியரின் செல்போன் எண்ணுக்கு அழைப்பு வந்ததாக கூறப்படுகிறது. மறுமுனையில் பேசியவர் தன்னை வங்கி அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்டார். மேலும் அவர் கடன் அட்டை தொகையை உயர்த்தி தருவதாக தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை நம்பி கடன் அட்டை எண் மற்றும் செல்போனுக்கு வந்த ரகசிய எண்ணை தெரிவித்துள்ளார். அதன்பின் அவரது வங்கி கணக்கில் இருந்து 1,19,999 ரூபாய் எடுக்கப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவர் அதிர்ச்சி அடைந்த நிலையில் இது குறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். லாஸ்பேட்டை சேர்ந்த நபரின் செல்போன் எண்ணுக்கு இணையதள முகவரி வந்ததாகவும் அந்த முகவரிக்கு சென்று அவர் பார்த்தபோது அவரின் வங்கிக் கணக்கு மற்றும் ரகசிய எண் ஆகியவை கேட்கப்பட்டதாகவும் அந்த நபரும் தெரியாமல் அவற்றை கொடுத்து அடுத்த சில நிமிடங்களில் வங்கிக் கணக்கில் இருந்து 98,000 பறிபோனதாக கூறப்படுகிறது. கருவடிக்குப்பத்தை சேர்ந்த பெண் ஒருவரிடம் முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் தருவதாக கூறியதை நம்பி 4,850 ரூபாய் செலுத்தி பணத்தை இழந்துள்ளார். ஆன்லைனில் துணி ஆர்டர் செய்த அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்த பெண்ணிடம் 4,298 ரூபாயும் பாகூரை சேர்ந்த பெண்ணிடம் 6,940 ரூபாயும் எடுக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. புதுச்சேரியில் 5 பேரிடம் 2,34,087 ரூபாய் மோசடி நடைபெற்றதை அடுத்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். லாஸ்பேட்டை தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் குறிஞ்சி நகர் பகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது அப்பகுதியில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மீண்டும் போட்டியிடுகிறார். தொகுதி முழுவதும் வாக்காளர்களை சந்தித்து கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வரும் அவர் லாஸ்பேட்டையில் உள்ள குறிஞ்சி நகர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் மற்றும் இளைஞர்கள் அவருடன் சென்று கை சின்னத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். மேலும் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்த வைத்தியநாதன் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் விளக்கி கூறினார். பொதுமக்கள் அனைவரும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதனுக்கு பட்டாசுகள் வெடித்தும் பிரம்மாண்ட மாலை பொன்னாடைகள் அணிவித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் மிகுந்த ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக களமிறங்கும் ஏகேடி ஆறுமுகம் முத்திரையப்பாளையம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரப்பாளையம், பத்திரமாத்து வீதி, இளங்கோவடிகள் வீதி, மாரியம்மன் கோவில் வீதி, வைதாவூர் சாலை, பாரதாசன் வீதி, ஜீவா வீதி உள்ளிட்ட இந்திரா நகர் பகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் ஈடுபட்டார். அப்பகுதி மக்கள் அவருக்கு உற்சாகமாக வரவேற்பளித்தனர். மேலும் அப்பகுதியில் ஏற்படுத்தப்பட்ட மக்கள் நல திட்டங்களை சுட்டிக்காட்டி பேசி அவர் மேலும் பல திட்டங்களை விரைவில் அமல்படுத்தப்படும் என கூறி மக்களிடம் தனது ஆதரவை கோரினார். என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் படைசூழ அப்பகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதியில் உள்ள இளைஞர்கள், முதியவர்கள் என அனைவரும் ஒன்று சேர அவரை உற்சாகமாக வரவேற்று தங்களது ஆதரவை தெரிவித்தனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,575 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,470 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.